இன்றைய நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 30ஆம் திருநாள். அதில் கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. நம்முடைய இந்தியாவுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தோராயமாக கணிக்க முடியும். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய ராசி. அதில் கேட்டை நட்சத்திரம்ங்கிறது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லுவோம். கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அதுலேயுமே வைத்ருத யோகம்னு சொல்லுவோம். அந்த வைத்ருதி யோகத்தில் இந்த ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுனால பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் நிறைய நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. 12:51 வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் 8 மாதத்துக்கு, அதாவது இன்றைய நாளிலிருந்து 8 மாதத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பயங்கரமாக வெளியே வரும். அதே மாதிரி டெக்னாலஜியில் பயங்கரமான டெவலப்மெண்ட் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கப்படுது. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய தப்பு கண்டுபிடித்து அந்த தப்பை சரி செய்யக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளிலிருந்து உருவாக போகிறதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா கேட்டை நட்சத்திரம்ங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. புதன்கிறது அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், மறைந்து இருக்கக்கூடிய தப்பை கண்டுபிடித்து அது சரி செய்யக்கூடிய பாக்கியம் உருவாகும். இதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சா அது எப்படி திருத்திக்கணும்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது இன்றைய நாள் உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக நடக்கும், உங்கள் நண்பர் மூலியமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் பார்க்குற மனுஷன் எல்லாமே பயங்கர புத்தி கூர்மையுடன் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நிறைய கணக்கு போடக்கூடிய ஆளாக இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஆளாக இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அத்தனை பேருடையும் ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த ஒரு சுதந்திர தின விழாக்கு அப்புறம் ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 100% கல்யாண பிராப்தம் ஏற்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூரில் தான் தோன்றி மலைன்னு ஒரு கோவில் இருக்கு. கல்யாண வெங்கட்ரமண சுவாமி, கல்யாண வெங்கடாச்சலபதி, நித்திய கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலபதியோட திருக்கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வருவது, ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ரிஷபம், கன்னி, மகரம் அத்துணை பேருக்கும் கல்யாண பிராப்தம், குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஆண்டாக இன்றைய நாளிலிருந்து மாறப்போகுது. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருக்கு ஒரு தொழிலில் மேலே வரணும், ஆனால் அதுக்கு லோன் இல்லை நல்லா, அதாவது வாய்ப்புகள் இல்லை. இருக்கிற காம்படிட்டிவ் ஃபீல்டில் யார் எந்த காம்படிஷனில் எப்படி வேணால் ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. ஆனால் எப்படிப்பட்ட காம்படிஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாளிலிருந்து உருவாக போகிறது. குருவாயூர் கிருஷ்ணனை ஒரு தடவை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேட்டை நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன்கிறது சௌமியன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுதுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர சண்டை போட்டு ஒரு ஆள் வர்றாங்கன்னா இவங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னா அந்த சண்டை போட்ட ஆள் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. யார் உங்களுக்கு குறை சொல்லிகிட்டே இருக்காங்களோ அவங்களும் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அதாவது வின் வின் சுச்சுவேஷன்னு சொல்லுவோம். எவ்வளோ மோசமான நிலைமையாக இருந்தாலும் தனக்கு சாதகமான விஷயங்களை எடுத்துக்கொள்வது, அறிவு கூர்மையினால் அவங்க ஜெயிக்கிறது. அரசியலில் சாணக்கியன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது புதனுக்கு தான் அடிமை. மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை மனசார வணங்குங்க, நினைச்சது கைகூடும். ராசியா நிறம் பொன்னிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு இன்றைய நாளிலிருந்து பார்க்கும் பொழுது கரெக்டாக ஒரு 8 மாதத்துக்குள்ள அடுக்கு மாடி கட்டிடம் கட்டக்கூடிய வாய்ப்புகள். புதன் என்றால் கீழ்த்தளத்தில் இருக்க மாட்டார்கள், மேல் தளத்தில் இருப்பீர்கள். புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கான அந்த கிரகத்திற்கான வீரியம் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி திசைக்கான பயணம், வடக்கு வாசல். இது எல்லாமே இன்றைய நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக 6 மாதத்தில் நடக்கும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுங்க, நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் கருநீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைய நாள் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிக ராசியில் இந்த ஒரு
கிரக சஞ்சாரம், அதுவும் நம்மளுடைய சுதந்திர தின விழா அன்றைக்கு நடக்கிறது. பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு தான். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், டெஸ்டிங், மீடியா, புரோக்கரேஜ், கமிஷன், மார்க்கெட்டிங், அதே மாதிரி மருத்துவம், எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் ரொம்ப குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயங்களில் விவசாயிகளில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய, கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அத்துணை பேருக்குமே இந்த ஆண்டு இன்றைய நாள்லேருந்து அது அற்புதமாக இருக்க போகிறது. பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாள் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அத்தனை பேரும் நட்பாக உருவாவாங்க. நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆன்லைனில் டெலிவரி வரும். சூப்பரான நாள். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம், அதாவது தனம் இல்லை சார், குடும்பமே அமையலை சார், நான் எது சொன்னாலும் தப்பாகவே போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அத்துணை பேருக்குமே இந்த ஆண்டு இந்த சுதந்திர தின விழாக்கு அப்புறம் இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். 2ஆம் இடம் வலுப்பெறுதுன்னா அவங்க வாழ்க்கையில் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. எங்கே போனாலும் சரி கரெக்டான டைமுக்கு சுவையான சாப்பாடு கிடைக்கும். சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நட்பின் மூலியமாக லாபங்கள் கொடுக்கும். ஃபேமிலி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. நல்ல குடும்பம் அமையும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. சூப்பரான நாளாக இன்றைய நாள்லேருந்து மாறப்போகிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு 2024 2025 இந்த சுதந்திர தின விழாவிலிருந்து அடுத்த சுதந்திர தின விழா வரைக்கும் யாருடா நாயகன்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் நாயகர்கள். விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள், விருச்சிக ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் உண்மையாகவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். யாருக்கு? உங்கள் வீட்டில், இந்த நாட்டில் உங்களுடைய லைஃபே மாற்றி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ளே இதை கட்டி முடிச்சிருவீங்க, நடச்சி முடிச்சிருவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி திருவரங்கம் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் செந்தூர நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை இந்த ஆண்டு நீங்கள் போய் வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும். இந்த 15th ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைய நாள்லேருந்து கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே போயிட்டு வாங்க. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கிருஷ்ணர் கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு தீர்த்த யாத்திரை மாதிரி போயிட்டு வாங்க. அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே இறங்கி நடந்து போயிட்டு வரணும். ஏன்னா விரயம்ங்கிறது 12ஆம் இடம். 12ஆம் இடம்னா கால் பாதம். அது புதன் கனெக்ட் ஆகிறதுனால 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தம்பதியாக போயிட்டு வருது. கல்யாணம் ஆளினா ஃப்ரெண்டோட போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் வேண்டின்னு இருக்கீங்களோ, இவ்வளோ நாள் நடக்காத காரியம் எது இருக்கிறதோ அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அது நடக்கும். இன்றைய நாள்லேருந்து அதை ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். பெரிய வெற்றியை கொடுக்கும். மறைந்திருக்கக்கூடிய கடன்லாம் தீரும். பல பகை ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சுதந்திர தின விழா உங்களுக்கு என்ன பண்ண போகிறது? வாட் இஸ் திஸ் இண்டிபெண்டன்ஸ் டே கோனா டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு மகரத்திலிருந்து பார்க்கும்பொழுது லாபஸ்தானம் 11ஆம் வீடுன்னு வரும். ஸோ 11ஆம் வீடுங்கிறது செவ்வாய். அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதே உங்கள் நண்பர் தான். உங்கள் நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு பெரிய லாபம் உண்டு. நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பிக்க போகிறீர்கள். 11ஆம் இடம் லாபஸ்தானம் ஆக்டிவ் ஆச்சுன்னா உடம்பு பாதிப்புகள் குணமாகும். ஏன்னா 6ஆம் இடம்னா நோய் ஸ்தானம்னு சொல்லுவோம், வழக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அது எப்போ சாதகமாக மாறும்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அது உங்களுக்கு முடியும். அது இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இட்ஸ் கோனா பி ஃபேண்டாஸ்டிக் டே. நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கும்பத்துக்கு சனி வக்கரகதியில் இருக்கிறது. இந்த ஒரு சுதந்திர தின விழாக்கு அப்புறம் எப்படி சார் மாறும்னு கேட்டால், பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமின்னு சொல்லுவோம். அவர் குணசீலத்தில் இருக்கார். கையில் தங்கத்தில் பெரம்பு வச்சிருப்பார்.
எவ்வளோ மோசமான பிரச்சனை இருந்தாலும் சரி, தப்பான எண்ணங்கள் இருந்தாலும் சரி, தப்பான அபாண்டமான பழி உங்கள் மேலே இருந்தாலும் சரி, நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ருணம் ரணம் க்ஷத்ரு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சுவாமியை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு தீரும். பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் சரணாகதி அடையக்கூடிய நாள் அப்படிங்கிறது இன்றைய நாள்னு சொல்லலாம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு தான். ரங்கநாத சுவாமியை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது இன்றைய நாள்லேருந்து இந்த ஒரு சுதந்திர தின விழாக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு வருஷத்தில் தெய்வ அனுகிரகத்தோட எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகும். தெய்வ அனுகூலம் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பல பேருக்கு பெரிய பதவிகள் தேடி வரும். நல்ல நட்பு உருவாகும். பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உருவாக போகிறது. அதனால் ஒரு முறை ஸ்ரீரங்கம் செலுத்து வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அங்கே போயிட்டு வெள்ளத்தாமரை கிடச்சதுன்னா ஒரு 5 தாமரையை தாயாருக்கு கொடுத்து வணங்கிட்டு வருவது மீனத்துக்கே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உருவாகும் இன்றைய நாள்லேருந்து. சரி, இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் இன்றைய நாள்லேருந்து அத்தனை பேருக்குமே நன்னா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு கேட்டை நட்சத்திரத்தில் இந்த ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுங்கிறது அத்தனை பேருக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யும். அது நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.